அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வெண்டைக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக வெண்டைக்காயில் காரக்குழம்பு, பொரியல் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது ஒரு புதுமையான சுவையில் இருக்கும். அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், தோசை எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெண்டைக்காயை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 10 முழு முந்திரி பருப்பை நல்ல சுடுதண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, பெரியதாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்து விட்டுடலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்து விட்டுடலாங்க. நான் குடிக்கிற தண்ணியை தான் நல்லா கொதிக்க வச்சு ஊற வச்சதுனால அதே தண்ணியவே ஊற்றிடுறேங்க. நிறைய அளவு தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டாம். ஒரு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஊற வச்சாவே போதுங்க. இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து விட்டுடலாம். வெண்டைக்காய் வதக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க. வெண்டைக்காயை ஏன் வதக்குறோம்னா, வெண்டைக்காய்க்குனே ஒரு வழவழப்பு தன்மை இருக்குங்க. வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டோம்னா அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் போயிட்டு கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும், வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டைக்காயோட மேல் தோலெல்லாம் நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காயோட மேல் தோலெல்லாம் நல்லா சுருங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெண்டைக்காயை அந்த கடாயிலிருந்து எடுத்துடலாம். எண்ணெய் எடுக்க வேண்டாம். வெண்டைக்காயை மட்டும் தனியாக எடுத்துடலாங்க. எகெயின் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் இருக்கிறது அந்த நம்ம வெண்டைக்காய் வதங்கிறதுக்காக சேர்த்த உப்பு தாங்க இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறேங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். மசாலாவையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் புளிக்காத கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை லைட்டாக மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஊற்றுற எண்ணெய் லைட்டாக கசிஞ்சு வருங்க. ரொம்ப அதிக அளவுலாம் கசிஞ்சு வராது, லைட்டாக கசிஞ்சு வரும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. லைட்டாக 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் அழைச்சிட்டு இதில் ஊற்றிடுறேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாங்க. வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க. அதாவது பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க. இடையில ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எகெயின் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃப்ளேம் லோவில் தாங்க இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்ல கிரேவியும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட தாபா ஸ்டைல் வெண்டைக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்போயுமே வெண்டைக்காயில் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.